ஒரே மேடையில எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை விமர்சிக்க வேண்டாம். அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி போட்ட உத்தரவு. உயிரை கொடுத்தாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என்ற அண்ணாமலை. விஜயின் மதுரை மாநாட்டிற்கு பிறகு மனம் மாறிய அண்ணாமலை. அமித்ஷா போட்ட உத்தரவு. என்ன நடக்குது இந்த வீடியோல பார்க்கலாம். Hi everyone, this is RV சரண்யா. இன்னைக்கு ஒரே மேடையில அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் பக்கத்துல பார்க்க முடியுது. இது ரெண்டு கட்சியோட தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியம் சில மாதத்துக்கு முன்னாடி நடந்திருந்துச்சு அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே தமிழ்நாடு பாஜக தலைவரா அண்ணாமலை தான் இருந்திருப்பாரு. தேர்தல் வரைக்குமே டெல்லி மேலிடம் அண்ணாமலையை மாத்தாது, அவர் தான் தொடர்ந்து தலைவரா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீர்னு அண்ணாமலையை டெல்லி மேலிடம் மாத்துது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி முறிவே அண்ணாமலையால தான் ஏற்பட்டது. அவர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணாரு, அதிமுகவினர் விமர்சனம் பண்ணாரு. ஒரு கட்டத்துல இந்த கூட்டணி முறிவு ஏற்பட்டு ரெண்டு பேருமே தனித்தனியா நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் இந்த சட்டமன்ற தேர்தலை அண்ணாமலை தலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட எப்படி கூட்டணி போறது, அவர் கூட எப்படி கூட்டணி பேசுறது அப்படிங்கிற தயக்கம் அதிமுகவினருக்கு இருந்ததா சொல்லப்பட்ட நிலையில அதிமுக இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்களும் இந்த விஷயத்த பாஜக டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொன்னதா சொல்லப்பட்டது. அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவரா இருக்காரு, அவர்கிட்ட நாங்க கூட்டணி பத்தி எல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு அதிமுக தலைகள் டெல்லி மேலிடத்துல சொன்ன நிலையில தான் திடீர்னு 2026 வரைக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்க வேண்டிய அண்ணாமலைய டெல்லி மேலிடம் மாத்தினது. அவருக்கு பதிலாக நயனா நாகேந்திரனை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவர் அதிமுகல இருந்து வந்தவர், அதிமுகவுக்கு இணக்கமா இருப்பார் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அந்த கூட்டணி அமைந்த பிறகும் அண்ணாமலைக்கு இந்த கூட்டணியில திருப்தி இல்ல, அதிமுக பாஜக கூட்டணியில அவருக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரியே அவரு சில செய்தியாளர்கள் சந்திப்புல தன்னோட கருத்தை வெளிப்படுத்தினார். இதுக்கு முன்னாடி நடந்த செய்தியாளர் சந்திப்புல இந்த கூட்டணி பத்தி எல்லாம் அண்ணாமலை பேசும்போது கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு பேசினாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல பாஜக ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. பாஜகவினரும் யார் முதலமைச்சர், இங்க கூட்டணியோட முதலமைச்சர் யார் அப்படிங்கறத டெல்லி தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அண்ணாமலை இந்த கூட்டணியோட தலைமை பாஜக தான் அப்படின்னு சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றதுக்கே அவரு தயக்கம் காட்டினார். எனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் கூட இது வேண்டா வெறுப்பா அமைந்த கூட்டணி, பொருந்தாத கூட்டணி. இப்படி இருக்கும்போது எப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இரண்டு கட்சிகளோட தொண்டர்களும் எப்படி வேலை பார்ப்பாங்க, இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே நீடிக்குமா, இப்படியான கேள்விகள்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில விஜயோட மதுரை மாநாடு நடக்குது. 3 லட்சம் பேர் திரண்டிருக்காங்க. அப்ப விஜய் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஏறக்குறைய 1.5 கோடி தொண்டர்களோட இன்னும் வலிமையா இருக்கு. திமுகவுக்கு நிகரா ஒரு பெரிய கட்சியா அதிமுக இருக்கு அப்படிங்கும் போது தாவேகா மாநாட்டில் எதுக்காக எம்ஜிஆர் படத்தை வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில அவர் மாநாட்டில் முக்கியமா பேசும்போது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்ப எப்படி இருக்கு, அப்பாவி தொண்டர்கள் வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாங்க, பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தாத கூட்டணி அப்படின்லாம் சொன்னாரு. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கிறத அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதாவது அதிமுக தொண்டர்களுக்கு குறி வைத்து அதிமுக வாக்குகளை குறி வச்சு விஜய் பேசியிருந்தார். எனவே அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு விஜய் பேசினதையும் அதிமுக தொண்டர்களுக்கு அவர் குறி வைக்கிறதையும் அதிமுக விரும்பல. அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்னு விஜய் பேசினதை பாஜகவும் ரசிக்கல. ஏற்கனவே ஊடகங்கள்ல அரசியல் களத்துல அதிமுக பாஜக கூட்டணி கட்டாயத்தின் பேர்ல அமைக்கப்பட்டிருக்கு, இது எப்ப வேணும்னாலும் உடையலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த விமர்சனங்களுக்கு, இந்த கருத்துக்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில விஜயோட மதுரை மாநாடு பேச்சு இருந்தது. அதே போல அரசியல் விமர்சகர்களாகட்டும் கருத்து கணிப்புகளாகட்டும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு போகும் அப்படிங்கறதா. இது அதிமுகவுக்கு பலவீனமா பார்க்கப்படுது. எனவே ஒட்டுமொத்தமா இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா கூட்டணியை வலுப்படுத்தணும். எனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருந்தாலும் கூட இவங்க தனித்தனியா செயல்படுறத எடப்பாடி பழனிசாமி விரும்பல, அமித்ஷாவும் விரும்பல. ஏன்னா இதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும். அப்பதான் அதிமுக தொகுதியில பாஜகவினர் வேலை பார்ப்பாங்க, பாஜக தொகுதியில அதிமுகவினர் வேலை பார்ப்பாங்க. எனவே எது எப்படியோ 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தான். எனவே இந்த கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் இருக்கக்கூடாது, முரண்பட்ட கருத்தை யாரும் சொல்லக்கூடாது. கூட்டணி வலிமையா தான் இருக்கு அப்படிங்கறத எதிர்கட்சிகளுக்கு உணர்த்தணும், தொண்டர்களுக்கு உணர்த்தணும், ஊடகங்களுக்கு உணர்த்தணும், ஒட்டுமொத்தமா மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற புரிதல் அதிமுகவுக்கும் வந்திருக்கு, பாஜகவுக்கும் வந்திருக்கு. கூட்டணியில இருக்கக்கூடிய சில சிக்கல்களை களையணும் அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா கிட்ட அதிமுக தலைகள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்குது. அந்த கட்சி சார்பில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுவாரு. இந்த விஷயத்துல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடாது,
அப்படின்னு அமித்ஷா சில உத்தரவுகளை பாஜகவினருக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமா அண்ணாமலைக்கு இந்த உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில தான் அவர்கிட்ட மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுது அப்படிங்கிற தகவல்களும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை பத்தி அதிமுக நிர்வாகிகள் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தொண்டர்களுக்கும் வெளிக்காட்டணும் அப்படிங்கறதுனால தான் ஒரே மேடையில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு நேரத்துல எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன அண்ணாமலை இன்னைக்கு உயிரை கொடுத்தாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. எனவே தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவினரும் பாஜகவினரும் இணங்கி தேர்தல் வேலைகளை செஞ்சா மட்டும்தான் திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம விஜயோட வளர்ச்சியை தடுக்க முடியும். புதிய வாக்காளர்கள் விஜய் பக்கம் தான் போறாங்க, திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு தான் போகுது அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லப்படக்கூடிய நிலையில அந்த வளர்ச்சியை தங்களால தடுக்க முடியும் அப்படிங்கறதா அதிமுக பாஜகவினரோட ஒரு எண்ணமா இருக்கு. விஜய் மதுரை மாநாட்டுல திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு பேசியிருந்தாரு. எனவே அது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மனமாற்றம் 2 பேர்கிட்டையும் இருக்கு. முக்கியமா அண்ணாமலை கிட்ட பார்க்க முடியுது. 2 கரங்களும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கு. இதுக்கு ஒரு வகையில விஜய் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காரணமா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எனவே இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.